சரிநிகர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது ஆத்மாவின் குரல். நான் உங்கள் ஆத்மா. இப்போது நாம் பேசப்போகும் விஷயம் வெகுஜன ரீதியாக சொல்லணும்னா கொஞ்சம் அந்தரங்கமான விஷயம். சமூக ரீதியாக பார்த்தா மிக முக்கியமான விஷயம். உளவியல் ரீதியாக சொல்லணும்னா ஒரு மனிதனோட ஆளுமைக்கான அடித்தளம். கொஞ்சம் அவர்களை பற்றி என்ற மனோதத்துவம் என்ற அறிமுக நிலை மறைந்த எழுத்தாளர் கோபிகிருஷ்ணனுடன் சேர்ந்து சஃபியும் லதா ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கிறார்கள். மிக எளிமையாக அற்புதமாக எழுதப்பட்ட மனோதத்துவம் சம்பந்தமான நூல் என்று சொன்னால் மிக இல்லை. இதில் ஒரு அத்தியாயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். செக்ஸை பற்றி பேசினா சேச்சே ஆபாசத்தை பற்றி நமக்கு என்ன பேச்சு என்று முணுமுணுப்பவர்கள் தான் நம்மில் அதிகம். ஆனால் நம் கலாச்சாரத்தில் இதற்கு நேர்மாறாகத்தான் எல்லாம் நடக்கிறது. செக்ஸையே மூலதனமாக வைத்து பணம் பண்ணும் மஞ்சள் பத்திரிகைகள், ப்ளூ ஃபிலிம்களின் பெருக்கம் ஆகியவற்றை பார்த்தால் இது ஒதுக்கிவிடக்கூடிய சாதாரணமான பிரச்சனை இல்லை என்பது புரியும். அதுவும் பத்திரிகைகளின் கேள்வி பதில்களில் வரும் செக்ஸ் சம்பந்தப்பட்ட குற்ற உணர்வையும் தயக்கங்களையும் தவறான நம்பிக்கைகளையும் பார்க்கும்போது இந்த பிரச்சனை குறிப்பாக இளைஞர்களை எவ்வளவு அவஸ்தைப்படுத்துகிறது என்பது தெளிவாகவே புரியும். செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இலைமறைவு காய்மறைவாக நம்மை உறுத்தாமல் நிறைய நடக்கத்தான் செய்கிறது. அதை கண்டுகொள்ளாது விட்டுவிடாமல் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்வது நம் சமூக நலத்திற்கு அவசியம். செக்ஸ் சம்பந்தமாக நாம் கொண்டிருக்கும் அபிப்பிராயங்களை, கணிப்புகளை இப்படி சொல்லிவிடலாம். அதெல்லாம் படுக்கையறை சமாச்சாரம் என்று சொல்லி சிறுவர்களுக்கு சரியான தகவல்களை தர மறுக்கிறார்கள் பெரியவர்கள். செக்ஸ் வெறும் உடல் சம்பந்தப்பட்ட சிற்றின்பம் மட்டும்தான் என போதிக்கிறது மதம். அது திருமணத்திற்கு பின்பு இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே செய்யப்பட வேண்டிய ஒரு செயல் என சொல்கிறது நமது குடும்பம். இப்படியாக செக்ஸுக்கு நம்முடைய இதயத்தில் சரியான ஆரோக்கியமான ஒரு இடமில்லை. செக்ஸ் சம்பந்தமாக பேச வரும்போது இரு அறிஞர்களின் கலாச்சாரம் பற்றிய சிந்தனைகளை உள்வாங்கி வைத்துக் கொள்வது பெரிதும் உதவியாக இருக்கும். ஒருவர் உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு, இன்னொருவர் வில்ஹெல்ம் ரீச். ஃப்ராய்டை பொறுத்தவரை செக்ஸ் என்பது மனிதனின் சக்தி வாய்ந்த தேவை, வாழ்க்கைக்கு ஆதாரமான உந்துதல், பேசிக் இன்ஸ்டிங்க்ட். கலாச்சார மேம்பாட்டுக்கு இந்த ஆதாரமான உந்துதலை, அதாவது இயற்கையான சுபாவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். இந்த மற்ற விஷயங்கள் என்று ஃப்ராய்டு கூற வருவது கம்ப்யூட்டர், ராக்கெட், மிக்சி என்று விஞ்ஞானம் சாதித்த அத்தனை சங்கதிகளும் பெண்ணே கதி என்று படுக்கையறையை சுற்றி சுற்றி வந்திருந்தால் மனிதன் சாதித்திருக்க முடியாது என்கிறார் ஃப்ராய்டு. ஆனால் இதற்கு மாறாக வில்ஹெல்ம் ரீச் கலாச்சார வளர்ச்சியும் உணர்வுகளை மனதில் புதைத்து வைத்தலும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாமல் இணைந்து இயங்குபவை என்று தன் கணிப்புகளை கலாச்சாரம் சம்பந்தமாக முன்வைத்தார். ஃப்ராய்டு சம்பந்தமாக அவர் முன்வைத்த விமர்சனம் இதுதான். அடிப்படையில் ஃப்ராய்டுக்கு மனிதனை பற்றிய சரியான அபிப்பிராயம் இல்லை. போர்க்குணம் உடையவனாக சக மனிதனுடன் நேசமாய் அவனால் இருக்க முடியும் என்று எதிர்பார்ப்பதெல்லாம் தப்பு என்கிறார். சமூக மாற்றத்திலெல்லாம் நம்பிக்கை இல்லை அவருக்கு. ஃப்ராய்டின் சிந்தனை தப்பு, அதில் முன்னுக்கு பின் முரண்பாடுகள் இருக்கிறது, சமூக மாற்றம் சாத்தியமான ஒன்றுதான் என ஃப்ராய்டின் குழுவுக்குள்ளிருந்தே மறுப்பு குரலை எழுப்பியவர் இந்த வில்ஹெல்ம் ரீச். அவர் மறுத்து முன்வைத்தவற்றை இப்படியாக தொகுத்து கொள்ளலாம். செக்ஸ் உணர்வை மனதில் புதைப்பது எல்லா கலாச்சாரத்திலும் காணப்பட்டது கிடையாது. ஃப்ராய்டு அதனை பொதுமைப்படுத்துகிறார். ஆதி காலத்தில் பெண்ணை மையமாக கொண்டு இயங்கியது சமூகம். அப்போது செக்ஸ் விஷயத்தில் அதிக இறுக்கமில்லை. மக்கள் இயல்பாக ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருக்கிறார்கள். பின்னால் சமூகம் வளர்ந்தது. குடும்பத் தலைவனாக ஆண் வந்தான். அவனுக்கு கீழே அடுத்தபடி பெண். மொத்த அதிகாரமும் அவன் கையில். அதில் எக்கச்சக்க சந்தோஷம் அவனுக்கு. இப்போது பயம் அவனுக்கு வந்தது. தனக்கு ஆதாயத்தை, அனுகூலத்தை தேடித்தரும் சமூக நிலையை இழக்க விரும்பவில்லை அவன். அதை தக்க வைத்து கொள்ள ஏதாவது செய்தாக வேண்டும் என யோசித்தான். செக்ஸ் உணர்வின் மீது கை வைப்பதுதான் அவனுக்கு சரியான வழியாகப்பட்டது. அதை செய்தான். இப்படியாக செக்ஸை கட்டுப்படுத்துவதன் உள்நோக்கத்தில் ஒரு அரசியல் செயல் இருக்கிறது. இப்படியாக நாம் வைத்திருக்கும் மதிப்பீடுகளை தோண்டி பார்த்தால் ஆணாதிக்க சமூகத்துக்கு நன்மை பயக்கும் கருத்துக்களே அதில் பொதிந்திருக்கும் என்கிறார் ரீச். 2. உணர்வை கட்டுப்படுத்துவது மனிதனின் சமநிலையை குலைக்கிறது, மன ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என்று சொன்னார் ஃப்ராய்டு. அவன் சமநிலையை அடைய சமூகத்தை விமர்சித்து தீர்வு காண்பதுதான் வழி என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் கட்டுப்படுத்துதல் கலாச்சாரத்துக்கு அவசியம் என்று சொன்னார். இது ஃப்ராய்டிடம் உள்ள உண்மையை தேடும் முகத்தையும் அதே சமயத்தில் கலாச்சாரத்துக்கு பொருந்தி போகிற மாதிரி சராசரி மதிப்பீடுகளை தருகிற மிடில் கிளாஸ் சிந்தனையாளன் என்ற இன்னொரு முரணான முகத்தையும் காண்பிக்கிறது. 3. மனிதனின் ஆழ்மன பகுதியை ஆராய்ந்த ஃப்ராய்டு கொஞ்சம் அதிர்ந்து போனார்.
நமக்கு பிடிக்காத எல்லா கெட்ட எண்ணங்களுக்கெல்லாம் வசிப்பிடமாக இருந்தது அது. குரோத, வக்கிர மற்றும் அழிக்கும் உணர்வுகளெல்லாம் சகட்டு மேனிக்கு அதில் குவிந்திருப்பதை கண்டார். அது மனதின் இருண்ட டிஸ்டிங்கான பகுதி. இதை கொஞ்சம் உசுப்பிவிடத்தான் வேணும். போர்கள் பீரியாடிக்கலாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதை தடுக்க முடியாது என்று சொன்னார். கடைசியில் இந்த அழிக்கும் குணமும் செக்ஸ் மாதிரியே மனிதனின் இயற்கையான மற்றொரு வலிமையான அம்சம் என்று தியரி சொல்லி போய்விட்டார். ஐயோ, அதெல்லாம் சுத்த அபத்தம். இப்படி எல்லாமே இயற்கையான இயல்பு என்று சொல்வது புரட்சியின் சமூக பரிமாணத்திலிருந்து தப்பிப்பதாகும். கொஞ்சம் செக்ஸ் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதை அதன் இயல்பான போக்கில் விட்டு வாழ்ந்து பாருங்கள். அந்த கெட்ட எண்ணங்களெல்லாம் எவ்வளவு கணிசமாக குறைகிறது என்று பின்னால் பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார் ரெய்ச். வில்ஹெல்ம் ரெய்ச் தனி மனிதனின் செக்ஸ் சம்பந்தப்பட்ட குற்ற உணர்வை பற்றியோ அல்லது தன் ஆண்மையின் வீரியத்தை பற்றிய சந்தேகப்பட்டவனை பற்றியோ அதிகம் கவலைப்பட்டதில்லை. ஆனால் அதற்கு காரணமாய் அமையும் பரந்துபட்ட அளவில் மனிதனின் ஆளுமையை பாதிக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் காரணிகளை பற்றித்தான் அவருக்கு அக்கறை அதிகம். சமூகத்தை புரிந்து கொள்ள இரு துறைகளின் அறிவை நாடினார் ரெய்ச். ஒன்று மார்க்சிசம், 2 ஃப்ராய்டின் சைக்கோ அனாலிசிஸ். மார்க்சியம் செக்ஸா அது அவரவர் அந்தரங்க விஷயம் என்று விலகியது. சைக்கோ அனாலிசிஸோ அரசியலா நமக்கு சம்பந்தமில்லாத விஷயம், நமக்கு எதற்கு வம்பு என்று ஒதுங்கியது. கடைசியில் வில்ஹெல்ம் ரெய்ச்சின் மருத்துவ பின்னணிதான் அவருக்கு உதவியது. அதில் கண்ட உண்மைகள் மூலம் செக்ஸ் உணர்வை கட்டுப்படுத்துவது எல்லா தரப்பு மக்களையும் பாதிக்கிறது என கண்டறிந்தார். இப்போது நமக்கு முன்னால் உள்ள பொதுவான கேள்வி ஒருவன் ஏழையா அல்லது பணக்காரனா என்பதல்ல. இயல்பான உணர்வுகளுக்கு அவன் மதிப்பு கொடுத்து இயற்கையோடு இசைந்து வாழும் முறைக்கு ஆதரவு தருகிறானா, அதற்காக போராடுகிறானா என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்கிறார் ரெய்ச். சில விஷயங்கள் தனக்கு விசித்திரமாக படுவதாக கூறுகிறார். சிலர் மட்டும் செல்வத்தில் கொழிக்க, பெரிய மக்கள் கூட்டம் வறுமையில் வாட, இதை எப்படி மக்கள் சகித்துக் கொள்கிறார்கள்? இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஏதோ ஒரு தலைவனின் வாயசைவுக்கு பெரிய மக்கள் திரளே அவன் அதிகாரத்தின் கீழ் படிந்து சுய சிந்தனை இல்லாமல் வாய்புத்தி உடல் குறுக்கி பக்தி பரவசத்துடன் ஒரு காரியத்தில் ஈடுபடுவது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விகளுக்கு விடை காணும் முயற்சியில் தான் இதுவரை மனநோயாளிகளை ஆராய்ந்து கிடைத்த அனுபவம், இளைஞர் குழுக்கள் மற்றும் தொழிலாளர்கள் மத்தியில் இருந்து பெற்ற அனுபவம் ஆகியவற்றை வைத்துக்கொண்டு சில முடிவுகளை தொகுத்தார் வில்ஹெல்ம் ரெய்ச். 1. ஆழ்மனதில் உறங்கும் சமூகத்துக்கு ஒத்துவராத உணர்வுகளின் அளவு, தன்மை, தீவிரம் ஆகியவை சமூகத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. 2. ஆணாதிக்க சமூகத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் அதை கேள்வி கேட்காமல் பாதுகாக்கும் மன அமைப்பை கொண்டவர்கள். அதிகாரம் கொண்டவர்களிடம் பயம் அதிகம், சுலபமாக கீழ்ப்படிந்து விடுவார்கள். செக்ஸ் விஷயங்களில் அதிக இருக்க முடியவர்கள். 3. உண்மையான கலாச்சார வளர்ச்சி என்பது செக்ஸ் ஒடுக்குமுறை இல்லாத போதுதான் சாத்தியம். 4. தான் கண்டறிந்த சமூக நலத்திற்கு, மனிதனின் மகிழ்ச்சிக்கு உதவக்கூடிய உண்மைகள் ஆணாதிக்க சமூகத்தின் சட்டம், குடும்பம், மதம் என்ற எந்த அம்சத்தோடும் பொறிந்து போவதாக இல்லை. ஆக ரெய்ச்சை பொறுத்தவரை செக்ஸ் ஒடுக்குதல் என்பது ஒரு அரசியல் செயல். நிச்சயமான ஒரு பலனுக்காக திட்டமிட்டு நடத்தப்படும் செயல். சமூக மாற்றம் கருதி போராடும் அரசியல் கட்சிகளும் இந்த பிரச்சனையை சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளாததான் வேதனைக்குரிய விஷயம் என்று வருத்தப்படுகிறார். பொருளாதார விடுதலையுடன் இந்த செக்ஸ் விடுதலையையும் சேர்த்து கொண்டால்தான் உண்மையான சுதந்திரம் சாத்தியம் என்கிறார் ரெய்ச். நான் இப்படி விடுதலை பற்றி பேசும்போது நான் ஏதோ ஒழுக்கம் கெட்டவன், சமூக ஒழுங்கை குலைத்து விடுவேன் என்று பயப்படுவதும், அப்படி செய்தால் மனிதன் கட்டுப்பாடில்லாத மிருகமாகி விடுவான், பிறகு நமக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம், செக்ஸ் பற்றியே பேசிக்கொண்டிருந்தால் மற்ற வேலைகள் என்னாவது என்று கோபப்படுவதுதான் வேதனைக்குரிய விஷயம் என்று வருத்தப்படுகிறார் ரெய்ச். நான் விரும்பும் மனிதனும் கட்டுப்பாடு உள்ளவன்தான். ஆனால் அவனால் யாரின் அதிகாரமும் இல்லாமல் தன்னைத்தானே ஆண்டு கொள்ள முடியும். சுதந்திரமானவன், அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாதவன், எவ்வித வெளி நிர்பந்தமும் இல்லாமல் பிறரிடம் அன்பு செலுத்துபவன், வேலைகளை அது தரும் சந்தோஷத்திற்காகவே செய்பவன், வாழ்க்கை தரும் அனைத்து இன்பத்தையும் நுகரத் தெரிந்தவன். இந்த மாதிரி மனிதன் இந்த மனிதனை மனிதன் சுரண்டும் அமைப்பில் இருக்க வாய்ப்பில்லை. பெண்கள் பொருளாதார விடுதலை பெற்ற மாற்று சமுதாயத்தில் தான் இருக்க சாத்தியம். அதற்கான வழியைத்தான் சொல்கிறேன் என்கிறார் ரெய்ச். அவரின் விருப்பம் ரொம்ப நியாயமான, போற்றத்தகுந்த விருப்பம்தான். இப்போது உயர் வகுப்புகளில் செக்ஸ் கல்வி போதிக்கலாமா என விவாதம் நடக்கிறது. ஒரு டீனேஜ் பையனுக்கு எனக்கு ஆண் பெண் உடல் கூறுகளை பற்றியோ அல்லது இனப்பெருக்க செயலை பற்றியோ தகவல்கள் மட்டுமே மூளையில் இருந்தால் பத்தாது. செக்ஸ் என்பது நுட்பமான உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். செக்ஸ் கல்வி அப்படி இல்லாமல் இருந்தால் பையன்கள் வெறும் தியரி மட்டும்தானா, பிராக்டிக்கல் கிடையாதா என்று ஜோக்கடிப்பார்கள் என்கிறார் ரெய்ச். அதிகமாக யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா இது?
சரி, உளவியலின் வேறு சில பக்கங்களை வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். மனித மனத்தின் இருண்ட பிரதேசத்துக்குள் தொடர்ந்து பயணிப்போம். ஆத்மாவின் குரல் மீண்டும் ஒலிக்கும். நன்றி, வணக்கம்.